பாட்டிமா. யாரது? பாட்டிமா. அட யோசப்பா, என்ன வியாபாரம் வேலையெல்லாம் முடிஞ்சுதா? வியாபாரம்லாம் முடிஞ்சது பாட்டிமா. கீரை கேட்டிருந்தீங்களே, அதான் கொண்டு வந்தேன். கொண்டா கொண்டா. என்ன தட்டில் வச்சு கொண்டு வந்திருக்க? எதுவும் பொங்கல பாட்டிமா, அதான் பரிமாறிக்கலான்னு. ஏண்டாப்பா, சான் வயிற்றுக்கு சோறு போடாத கருமியா நானு கீரையை கொடுத்துட்டு சாப்பாடு கேட்குற? நான் உன் அம்மாவை பெற்ற அம்மா மாதிரி உரிமையோட என்கிட்ட நீ சாப்பாடு போடுன்னு சொல்லலாம். பெத்தவ போய் சேராமல் இருந்திருந்தா வேலை வேலைக்கு ஆக்கி போட்டிருப்பால்ல. ஏன் யோசப்பு, ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து 3 முடிச்சு போட வேண்டியதானே? எவ்வளவு காலத்துக்கு தான் தனி மரமாக நின்று மற்றவங்களுக்கு நிழல் கொடுத்துக்கிட்டு இருப்ப? அடுத்தவளுக்கு பாதி கொடுத்து தோப்பாவலாம்ல. பாட்டிமா, மனுஷன் தனிமையா இருக்கிறது நல்லது இல்லைன்னு சொல்லி அவன் விழா எலும்பு எடுத்து அதுல ஒரு பொண்ணை உருவாக்கி இந்த உலகத்துல முதல் மனுஷனுக்கு ஜோடி சேர்த்தாரு தேவன். எனக்குன்னு ஒண்ணு பிறக்க வச்சிருப்பாரு. ஏதோ கண்ணுக்கு அழகா கிடைக்குதுன்னு சொல்லி கை பிடிச்சிடக்கூடாது. அதனால அப்புறம் கஷ்டம் வந்தா அதையும் நாம தானே அனுபவிக்கணும். நல்ல குணசாலியான பொண்ண தேடிக்கிட்டு இருக்கேன். ஏற்ற காலத்துல அவரே செய்வாரு. சரி சரி, இந்தா நான் வரேன் பாட்டியம்மா. தம்பி. யாரு? யாருங்க? ரொம்ப பசிக்குது, ஒரு வாய் சோறு குடுக்குறீங்களா? ஆளே தெரியல, எப்படிங்க சாப்பாடு கொடுக்கறது? அது அங்கே வச்சிடுங்க, நான் எடுத்துக்கிறேன். ஏன், எதிரிலே வாங்க, ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம். நான் வெளியே வரக்கூடாது தம்பி. அதான் ஏன்? நான் ஒரு பாவி, எவனவெல்லாம் நான் ஒரு குஷ்டரோகி. இருந்தா என்ன, நீங்களும் மனுஷன், நானும் மனுஷன். நாம தேவ சாயல்ல உருவாக்கப்பட்டவங்க. வியாதியை கண்டு ஒதுங்கலாமா? வேண்டாம் தம்பி, வேண்டாம். அங்கேயே வச்சிடுங்க, நான் எடுத்துக்கிறேன். நான் தீட்டு கிட்ட வராது, கிட்ட வராது. ஐயா, நீங்க என் அப்பாவா இருந்தா அப்படி ஒதுக்க முடியுமா? சாப்பிடுங்க தம்பி. ஊர் மத்தியில தீட்டுன்னு ஓடுறவன் எந்த வீட்டு முன்னாடியும் பிச்சை கேட்க முடியல. அதனாலதான் தம்பி இங்க ஒதுங்குத. பசு தாழ முடியல தம்பி. என்னை தடாது, என்ன தடாது, அங்கேயே வச்சிடுங்க தம்பி. பயப்படாதீங்க, முதல்ல சாப்பிடுங்க. இது ஏன் தோட்டம் தான், நிதானமா சாப்பிடுங்க. நான் போய் பழம் கொண்டு வரேன். பாத்துக்கோ, இங்க முள்ளெல்லாம் இருக்கும். இந்த வாழை தோட்டம் ரொம்ப அழகா இருக்குல்ல? ஆமா ஆமா. சீக்கிரம் வாடி. இன்பராணி போகாத. எங்க முற்பிதாக்களின் தகப்பனாகிய ஆபிரகாமின் வேலைக்காரன் கண்ட ரெபேக்கால போல குணசாலியா இருக்காளே. குஷ்டரோகி, கிட்ட வராதம்மா. நான் ஒரு குஷ்டரோகி, கிட்ட வராதம்மா. நான் தொண்டை அடிச்சு செத்தாலும் பரவாயில்ல, கிட்ட வராதுக்குமா. ஐயா, நீங்க என் அப்பாவா இருந்தா ஒதுக்க முடியுமா? நான் என்ன சொல்லணும், அதே வார்த்தை அப்படியே சொல்றாளே. இந்தாங்க குடிங்க. நீ நல்லா இருக்கணும் தாய். வாடி.
என்னது தன்றியா? இது எந்த ஒரு பாஷை? அம்மா போகாதீங்கம்மா, அந்த ஆள் நடிக்கிறாரு. ஐயோ, தண்ணியில கொட்டிடுச்சு. ஏய், என்ன நரி மாதிரி பாக்குற? தன்றி அம்மா தாயே வந்துட்டியா? ஊத்து. ஆமா ஆமா, தலை மேலேயே ஊத்து. நீங்க ஏய், இதோட நிப்பாட்டிக்க, நீ வாடி. குணசாலியான பொண்ணு தான் புருஷனுக்கு கிரீடமா இருப்பாளாம். நீங்க உங்க புருஷன் பிள்ளைங்களோட நல்லா இருக்கணும். முந்தான காத்து பட்டுட கூடாதே. கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு கொக்கி போட்டு சரித்திரத்தையே புரட்டிடுவீங்களே. நீ வாடி. என்னங்க, நீங்க மட்டும் ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்க குணத்தையும் சேர்த்துதான் சொன்னேன். உங்களை சொன்னதுனால அடுத்தவங்களுக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு. ஏய், யாரு நடிச்ச? சும்மா ஊதுன பஞ்சா பறந்துடுவ. ஆமா, உங்க பேரு? பேரிக்கா. ஊரு? ஊருக்கா. நீ வாடி. அதேங்க அப்பா. ஐயா மன்னிச்சிருங்க, வாலிப வயசு. நீங்க சாப்பிடுங்க.